தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம வீடியோல நீட் தொடர்பான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ விரைவில் வந்து 2026க்கான நீட் அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை பற்றி அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்ச்சியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இமீடியட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது, காலேஜஸ் டைப் ஆஃப் காலேஜஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாக நான் சொல்ல ஒரு 2, 3 ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட நேரடியாக கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் வீடியோவா நான் வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்குறேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதில இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இன் டெப்த்தா நான் சொல்றேன். அதே நேரத்தில இங்க அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி பண்றாங்க? நம்ம அட்மிஷன் பண்ணணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்லப் போறேன். அதாவது காலேஜோட டீட்டெயில் பிளஸ் அங்க வந்து நமக்கு எவ்வளவு சீட் அவைலபிள் இருக்கு, அந்த சீட்ல என்னென்னலாம் கவரேஜ் வருது அப்படின்ற விஷயங்கள தான் நம்ம பார்க்க போறது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க பாண்டிச்சேரியில என்னன்றத நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நீங்க பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டா இருந்தா, பாண்டிச்சேரி வேணும்னு சொல்லி நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீட் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்கிற காலேஜஸ் பத்தி டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட பத்தி பேசுறோம். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதே போல வந்து செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் காலேஜஸ். அதாவது மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவ்வளோ காலேஜஸ் இருக்கு. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். எது? மதுரையில எய்ம்ஸ் இருக்கு. எவ்வளோ எவ்வளோ சீட்ல அவைலபிள் இருக்குன்றத நான் கடைசியா சொல்றேன். ஓவராலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் கடைசியா சொல்றேன். பட் இப்போதைக்கு அந்த காலேஜோட டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். எய்ம்ஸ் அப்படின்றது இதுதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா மத்திய அரசாங்கத்தால நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காலேஜஸ். ரைட்டுங்களா? ஸோ அந்த காலேஜ் இருக்கு மதுரையில. அதே போல டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. இது இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாரி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ன்னு சொல்லி இத்தனை வகையான மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இது ஒண்ணொண்ணுலயுமே நெறைய வித்தியாசப்படும். ஏன் வந்து நம்ம டீம்டு யூனிவர்சிட்டில படிக்கணும்? ஏன் வந்து நம்ம எய்ம்ஸ்ல படிக்கணும்? அப்படின்னா, இதுக்கும் சில காரணங்கள்லாம் இருக்கு. நீங்க எடுக்க போற மதிப்பெண்ண பொறுத்து இது வந்து மாறுபடும். நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு எய்ம்ஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா மிகப்பெரிய பெருமையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்ப எய்ம்ஸ்ல கிடைக்கணும்னு சொன்னா, மதிப்பெண் வந்து நீங்க எப்பயுமே டாப்லயே இருக்கணும். மதிப்பெண் எப்பயுமே உயர்வா இருந்ததுன்னு சொன்னா, எய்ம்ஸ்ல கிடைக்கலாம். மதிப்பெண் அத விட சற்று கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு சொன்னா, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கலாம். அத விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு சொன்னா, உங்களுக்கு டீம்டு இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கும். அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ விட இன்னும் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டில உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். இந்த மாதிரி மதிப்பெண் குறைய சீட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, அங்கெல்லாம் ஃபீஸ் ஆனது அதிகமாயிட்டே இருக்கும். மதிப்பெண் அதிகமாக உங்களுக்கு ஃபீஸ் வந்து குறையும். மதிப்பெண் குறைய ஃபீஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு எது தேவை அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளால மதிப்பெண் எடுக்க முடியுதா? நம்மகிட்ட பணம் அதிகமா இருக்கா? அந்த 2 விஷயங்கள பார்த்துட்டோம் அப்படின்னா, ஈஸியா உங்களால எந்த காலேஜ்ல அட்மிஷன் போடலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இப்ப நான் சொன்ன காலேஜஸ்ல சீட் எவ்வளோ அவைலபிள் இருக்கு? இதுக்கு காம்படிஷன் எப்படி இருக்கு? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. ஒரு செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். அது என்ன செமி கவர்ன்மென்ட் அப்படின்னா, கவர்ன்மென்ட்டும் இருக்கும். இதுல பிரைவேட்டும் இருக்கும் அப்படின்னா பிரைவேட் கிடையாது. அது ஆ மத்திய அரசாங்கத்தால நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு சில அமைப்புகள் இருக்கு. அதனால வந்து அது செமி கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில கே.கே. நகர் அப்படின்ற இடத்துல இருக்கு. சரிங்களா? இது வந்து செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். மீதி இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கின்ற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகள். இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில ஃபீஸ் ஆனது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் இதுல போட்டியும் அதிகமா இருக்கு. ஃபீஸ பத்தி உங்களுக்கு வேணும்னாலும் தனியா கீழ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நான் தனி வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? எந்தெந்த காலேஜ்ல எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நான் சொன்னேன். இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயுமே ஃபீஸ் கவர்ன்மெண்ட்ட விட சற்று அதிகமா இருக்கும். இதிலேயே 2 வகையான சீட் நமக்கு குடுப்பாங்க. ஒண்ணு வந்து மேனேஜ்மென்ட் கோட்டான்னு ஒண்ணு போயிடும். இன்னொன்னு கவர்ன்மென்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரியும்.
இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ல ஃபீஸ் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். மேனேஜ்மென்ட் கோட்டால ஃபீஸ் அத விட அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல 2 வகையா சீட் பிரிஞ்சிருது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அப்படி இருக்குமான்னா, அது கிடையாது. ஒரே ஒரு வகையான சீட் மட்டும் தான் கிடைச்சதுன்னா, அங்க சொல்ற ஃபீஸ கட்டி நீங்க படிக்க வேண்டியது தான். சரிங்களா? அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டீஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கறதுலயே வந்து ஃபீஸ் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா, இதுல தான் ஃபீஸ் தான் அதிகமா இருக்கும். ஆனா மதிப்பெண் உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களால வந்து ஒரு 250 மார்க் தான் இருக்கு. மார்க்கே இல்ல. ஆனா நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா, நீங்க டீம்டு யூனிவர்சிட்டில படிக்கலாம். பணம் வந்து அதிகமா தேவைப்படும். உங்க கையில ஒரு ரூ. 22,00,000 இருக்குது, ரூ. 25,00,000 இருக்குதுன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிய பத்தி யோசிச்சு பார்க்கலாம். இது 5 வருஷத்துக்கு கிடையாது. வருஷத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியது வரும். அப்ப வருஷத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுதுன்னா, நம்ம மதிப்பெண் சற்று குறைவா இருந்தாலும் பரவால்ல. நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்றீங்க. ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணி, அதுல சாய்ஸ் ஃபில்லிங்ல டீம்டு யூனிவர்சிட்டிய செலக்ட் பண்றீங்க. உங்க ஏரியால எந்த காலேஜ் வேணுமோ, அந்த காலேஜ சாய்ஸ் ஃபில் பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டில அட்மிஷன் வாங்கலாம். இது வந்து ஒரு வகை. சரி, அடுத்தது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ். இது வந்து ஃபீஸ் அத விட கொஞ்சம் குறைவா இருக்கும். ரொம்பவும் குறைவா இருக்காது. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி எத்தன இருக்குன்னா, ஒரு 5 பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டினா 13 இருக்கு. அதேபோல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 22, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் 36, 1 செமி கவர்ன்மென்ட். மதுரையில எய்ம்ஸ்ல 1. ஸோ இதுதான் காலேஜ் எத்தன நம்பர் ஆஃப் காலேஜஸ் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சீட் எவ்வளோ இருக்கு? அப்டின்னா, போன வருஷம் வரைக்கும் மதுரை எய்ம்ஸ்ல 50 சீட்டு சொல்லியிருந்தாங்க. மேபி அது இன்கிரீஸ் ஆவறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்லாம் முடிஞ்சிருக்கும்னு சொல்லி நெனைக்கிறேன். அது வேற போயிட்டு இருந்தது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கிட்டத்தட்ட 4000 சீட் இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த சீட் எல்லாமே வந்து ஓவராலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்றது எல்லாமே சேர்த்து சொல்றேன். கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5050 அது போன வருஷம். அதிலிருந்து கிட்டத்தட்ட 5100, 5200 சாரி 5200 சீட்டு கிட்ட இருக்கு உங்களுக்கு. பிளஸ் ஒரு 150 சீட்டு செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. சரிங்களா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 4000 சீட் கிட்டத்தட்ட நான் சொன்னேன். டீம்டு யூனிவர்சிட்டில ஒரு 3000 சீட்டு கிட்ட இருக்கு. அதேபோல ஆ பிரைவேட் யூனிவர்சிட்டில ஒரு 300 சீட்டு கிட்ட இருக்கு. சாரி 800 சீட்டு கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ சீட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13,000க்கு மேற்பட்ட சீட் வந்து நமக்கு வருது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா. கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 13,000 பிளஸ் சீட் நம்பர் ஆஃப் சீட் இருக்கு. ஆனா, எவ்வளோ பேர் அப்பியர் ஆகுறாங்க தெரியுமா? இந்த 13,000 சீட் வச்சுக்கோங்க. இந்த 13,000 சீட்டுக்கு எவ்வளோ பேர் அப்பியர் ஆகுறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1,40,000 மாணவர்கள் 1,40,000 மாணவர்கள் வந்து இந்த 13,000 சீட்டுக்கு போட்டி போடுறாங்க. அப்ப 13,000 சீட் எங்க இருக்கு? 1,40,000 அப்படின்ற நம்பர் எங்க இருக்கு? அப்ப போட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ தமிழ்நாட்டுல வந்து 1,40,000 மாணவர்கள் அப்பியர் ஆகணும்னா, எவ்வளோ பேர் பாஸ் ஆகுறாங்க அதுலன்னா, ஒரு 50%. 50% பாஸ் ஆகுறாங்க. ஆனா, அவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்குதான்னா, அது தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த மாரி சூழ்நிலை இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு 10 மாணவர்கள், 20 மாணவர்கள் எழுதுறாங்கன்னா, அந்த 20 மாணவர்கள் எழுதுறாங்கன்னா, ஒரு ஒரு 10 மாணவர்களோ, 6 மாணவர்களோ தான் சீட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுனால, இதுல போட்டிகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள இன்னுமே அதிகப்படுத்தி, இன்னும் ஃபோக்கஸ்டா அதிக மதிப்பெண் எடுக்கிற மாரி வரணும். இந்த வருடம் போட்டியும் அதிகமா இருக்கும். கட் ஆஃப் மேபி அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் வரும். சரி. இப்ப இது எல்லாமே வந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன் இத நம்ம சொல்றோம்னா, எவ்வளோ சீட் இருக்கு? அப்ப காம்படிஷன் எப்படி இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மெயினா நம்ம சொன்னது. ஸோ இத செக் பண்ணி பாருங்க. இதுல சீட் வேரியேஷன் வந்து கொஞ்சம் வரலாம். இப்ப நான் நம்பர் ஆஃப் சீட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த சீட் எல்லாமே வந்து எல்லா சீட்டையும் சேர்த்து, எல்லா சீட்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க இதிலிருந்து நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% பிரிப்பாங்க. 7.5%க்கு ஒரு ஒரு நம்பர் ஆஃப் சீட் பிரியும். ரைட் இதெல்லாம் போக மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் குறையும் சீட். நான் சொல்றது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா, இப்ப 100 சீட் இருக்கு ஒரு காலேஜ்ல. அந்த 100 சீட்ல வந்து 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். மீதி இருக்கிற 85 சீட் தான் அந்த காலேஜுக்கு இருக்கும். அந்த மாரி ஒரு காலேஜுக்குமே 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா குடுத்துருவாங்க. அப்ப இன்னும் சீட் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னுமே தமிழ்நாட்டு மாணவர்கள் ஸ்டேட் கோட்டாக்குள்ள போணும்னா, இன்னுமே குறையும். ஸோ அப்ப கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நம்பர் ஆஃப் சீட் மிக குறைவு. அப்பியர் ஆகுற மாணவர் எண்ணிக்கை அதிகம். அதுல பாஸ் ஆகுற மாணவர்கள் வந்து இன்னுமே குறைவா இருக்கு. அப்ப காம்படிஷன் அப்படின்றது அதிகமா இருக்கு. இந்த போட்டியில நீங்க கலந்துங்கன்னா, எல்லார விட இன்னும் அதிகமா படிக்கணும். அதிக மதிப்பெண் எடுக்கணும்ன்ற நோக்கத்தோட நீங்க செயல்படணும். அத மட்டும் பார்த்துட்டீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு அ அட்மிஷன் அப்பதான் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இத பத்தியது தான். உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் குடுங்க. அடுத்த வீடியோல என்ன வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அந்த டீட்டெயில அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு குடுக்குறேன். தேங்க் யூ.